ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்புடேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆம்புடேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன காசஸ் ஆஃப் ஆம்புடேஷன் இருக்குது, எதனால ஆம்புடேஷன் பண்ணுறாங்க, என்னென்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் ஆம்புடேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆம்புடேஷன். ஆம்புடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக ரிமூவல் ஆஃப் லிம். ஓகேவா? நம்ம பாடியில் உள்ள ஏதோ ஒரு லிம்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது. இதர் நம்ம அப்பர் லிம்ல உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா லோ லிம்ல உள்ள ஒரு பார்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ரிமூவல் ஆஃப் லிம் தான் ஆம்புடேஷன். ஓகேவா? இந்த ஆம்புடேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் லிம்பு நம்ம சொன்னோமா, இது மோஸ்ட்லி இந்த ரிமூவல் ஆஃப் லிம் ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் தான். இப்போ ஒரு பர்சனுக்கு ஆல்ரெடி அப்பர் லிம் அண்ட் லோ லிம் இருக்கு, ஏதோ ஒரு டிசீஸ் கண்டிஷன்னால அவங்களுக்கு ரொம்ப நாளாக அது யூஸே பண்ண முடியல, அந்த டேமேஜ் திருப்பியும் எக்ஸ்டெண்ட் ஆகி நார்மலாக இருக்கிற லிம்முக்கும் இது பரவுது அப்படிங்கிற பட்சத்தில் வேற வழியே இல்லாமல் எல்லா ஆப்ஷனும் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா ஆப்ஷனும் பண்ணி பார்த்தாலும் வேற வழியே இல்லாமல் தான் ஆம்புடேஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை அவங்க ஆம்புடேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்களால ரீகெயின் பண்ண முடியாது, அவங்களோட ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ்மே பாதிக்கப்படும். ஸோ தட் இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிசிஷன் ஆம்புடேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஆம்புடேஷன் ஃபீமேல் அண்ட் மேல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேல்ஸ் தான் காமனாக பண்ணுறாங்க கம்பேர்ட் டு ஃபீமேல். அதுவும் அப்பர் லிம்மா லோவர் லிம்மான்னு பார்த்தோம் அப்படின்னா, லோவர் லிம் தான் காமனாக பண்ணுறாங்க ஆம்புடேஷனில். இப்போது இந்த ஆம்புடேஷன் அப்போ நமக்கு அந்த ரெசிடியல் லிம் இருக்கு இல்லையா, அந்த ரெசிடியல் லிம்ல இருந்து ஏதோ ஒரு ப்ராஸ்தட்டிக் ஃபிட்டிங் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம அப்பர் லிம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அப்பர் லிம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பர் லிம்ல இந்த இடத்துல ஆம்புடேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராஸ்தசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ராஸ்தசிஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னலாக இந்த ஃபோராம் மாதிரியே இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆர்டிஃபிஷியலான டிவைஸ். ஓகேவா? இதை இந்த இடத்துல ஃபிட் பண்ணி அவங்களுக்கு ப்ராஸ்தட்டிக் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. லைக் அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஸ்தட்டிக் ஃபிட்டிங் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ப்ராஸ்தட்டிக் கொடுத்தாலுமே என்ன அப்படின்னா, அவங்கள பழைய மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருந்த நல்லா இருந்த அந்த ஹேண்ட்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் அந்த ப்ராஸ்தட்டிக் ஃபிட்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் ஆம்புடேஷன். இப்போது ஆம்புடேஷன் அதுக்கப்புறம் டிஸ்ஆர்டிகுலேஷன் ரெண்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஆம்புடேஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ஒரு லிம்மை ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ஆம்புடேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சிமிலரான வேர்டு தான் இந்த டிஸ்ஆர்டிகுலேஷன். இந்த டிஸ்ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் லிம் த்ரூ அ ஜாயிண்ட். removal of limb through a joint. ஓகேவா? அதாவது இந்த ஆம்புடேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் ரிமூவல் ஆஃப் லிம். ஓகேவா? இது ஜாயிண்ட் வழி ரிமூவ்லாம் பண்ணாது, ஜஸ்ட் ரிமூவல் ஆஃப் லிம் மட்டும் பண்ணுறது ஆம்புடேஷன். டிஸ்ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் லிம் த்ரூ அ ஜாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹிப் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஹிப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹிப்பில் உள்ள இந்த ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது நமக்கு அசிட்டாபுலமும் இந்த ஹெட் ஆஃப் ஃபீமரும் இதாகல. இந்த இடத்துல ஆம்புடேஷன் பண்ணோம் அப்படின்னா இது பேரு டிஸ்ஆர்டிகுலேஷன். அதாவது ஜாயிண்ட்டுக்குள்ள வடி ரிமூவ் பண்றது. ஓகேவா? இதே இந்த ஃபீமர் இந்த இடத்துல நம்ம பண்றது ஆம்புடேஷன். ஓகேவா? ஜாயிண்ட்டுக்குள்ள பண்றது டிஸ்ஆர்டிகுலேஷன். இதே மாதிரி நம்ம அப்பர் லிம்ல ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்ஆர்டிகுலேஷன் பண்ணலாம், எல்போ ஜாயிண்ட் டிஸ்ஆர்டிகுலேஷன் பண்ணலாம், ரிஸ்ட் ஜாயிண்ட் டிஸ்ஆர்டிகுலேஷன் பண்ணலாம், லோவர் லிம்ல ஹிப்பு, நீ ஜாயிண்ட்டு,
அதுக்கப்புறம் ஆங்கிள், இந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் வழியாக பண்ணுறது வந்து டிஸ்ஆர்டிகுலேஷன். இதே ஆம்புடேஷன் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஜாயிண்ட் வலி மட்டும் இல்லை, நார்மலாக போன் வலி வந்து லைக் அபோ நீ, பிலோ நீ, அபோ எல்போ, பிலோ எல்போ, இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஆம்புடேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிஸ்ஆர்டிகுலேஷன் அண்ட் ஆம்புடேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். வாட் ஆர் த இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இண்டிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ஆம்புடேஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிசிஷன். எல்லா கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி, எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி வேற வழியே இல்லைன்னா மட்டும்தான் அந்த ஆம்புடேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த ஆம்புடேஷன் வந்து எப்பப்பெல்லாம் இண்டிகேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ராமால வந்து மேஜராக வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லையும், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் மிஷினுக்குள்ளே கை கால் ஏதோ மாட்டிக்கிட்டு அப்போ வந்து க்ரஷ் இன்ஜுரி ஆகுறது, அந்த மாதிரி உள்ள இடத்துல வந்து இது எக்ஸ்ட்ரீம் இண்டிகேஷன். ஓகேவா? இந்த ஆர்டிஐல இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்லேயே வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ்டென்சிவ் போன் லாஸ் இருக்குது. அதாவது போன் வந்து நிறைய லாஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய போன் லாஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய சாஃப்ட் டிஷ்யூ லாஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஆம்புடேஷன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது இந்த போன் லாஸும் சாஃப்ட் டிஷ்யூ லாஸ் இருக்கிறதுனால பிளட் சப்ளை வந்து அங்கே கம்மியாகும். ஸோ பிளட் சப்ளை கம்மியாகனால வேறு வழியே இல்லை. இப்போ ஒரு டிஷ்யூக்கு வந்து அந்த உயிரோட வாழணும் அப்படின்னா என்னது நமக்கு முக்கியம்? பிளட் சப்ளை வந்து முக்கியம். ஸோ பிளட் சப்ளை வந்து அங்கே கம்மியாகனாலையும் நமக்கு வந்து இந்த ஆம்புடேஷன் வந்து நமக்கு வந்து எடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் இண்டிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, மேலிக்னன்ட் டியூமர். அதாவது டியூமர்லேயே நமக்கு வந்து பினைன் அண்ட் மேலிக்னன்ட் ரெண்டு வந்துட்டு இருக்கு. மேலிக்னன்ட் டியூமர் வந்து என்ன அப்படின்னா, இந்த டியூமர் வந்து ஒரு இடத்துல வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். லைக் நம்ம வந்து ஃபுட்டில் வந்து எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆங்கிளில் வந்து ஒரு மேலிக்னன்ட் டியூமர் இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். லைக் நீக்கு போகும், அப்புறம் தைக்கு போகும், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒயிட் ஸ்ப்ரெட்டிங் இருக்கிறனால இந்த மேலிக்னன்ட் டியூமரோட அதாவது இதோட அதாவது ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இந்த இடத்துல மேலிக்னன்ட் டியூமர் வருது அப்படின்னா நமக்கு பிலோனி ஆம்புடேஷன் மாதிரி நமக்கு வந்து ஆம்புடேட் பண்ணி இது ஃபுல்லாக ரிமூவ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ தட் மேலிக்னன்சி வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இதனால வந்து இந்த மேலிக்னன்சி வந்து வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மேலிக்னன்ட் டியூமர் அப்பவும் இந்த ஆம்புடேஷன் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் இண்டிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, nerve injuries or infections. ஓகேவா? நர்வ் இன்ஜுரிஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல நர்வ் இன்ஜுரி வந்து ஆகுது அப்படின்னா மேஜராக நம்ம சென்சரி நர்வ் வந்து எடுத்துப்போம். சென்சரி நர்வ் வந்து இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அங்கே வந்து சென்சேஷன் வந்து கேரி பண்ணி கொண்டு போக முடியாது. அந்த ஃபுட்டுக்கு வந்து சென்சேஷன் வந்து லாஸாக இருக்கும். இந்த மாதிரி சென்சர் லாஸ் இருக்கப்போ என்னாகும், லைட்டாக ஒரு முள்ளு குத்துனாலோ இல்லைனா ஒரு அடிப்பட்டாலோ அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணவே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு முள்ளு குத்துன அந்த உணர்வே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல அல்சர் வந்து அந்த அல்சர் வந்து ஹீல் ஆகாம இருந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ நர்வ் இன்ஜுரி இருக்கிற கேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆம்புடேஷன் வந்து பண்ணுவாங்க. இது எந்தெந்த கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு லெப்ரசி, ஹான்சன் டிசீஸ், இந்த டிசீஸில் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோ ஆம்புடேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அல்சர்ஸ் வரதுக்கான நிறைய சான்ஸ் வந்துட்டு இருக்குது சென்சர் லாஸ் இருக்கிறதுனால. ஸோ நமக்கு வந்து இந்த நர்வ் இன்ஜுரிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸில் வந்து இந்த ஆம்புடேஷன் வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்சிவ் ஹீட் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்டு. ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்டு வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லிம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டோ இல்லை எக்ஸ்ட்ரீம் கோல்டோ போகும்போது அந்த லிம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கோல்டு போகும்போது என்னாகும், வாஸ்குலர் சப்ளை வந்து அங்கே கம்மியாகும், பிளட் சப்ளை வந்து கம்மியாகும். ஸோ பிளட் சப்ளை வந்து கம்மியாகனால நமக்கு அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆம்புடேஷன் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சிடென்டல் பர்ன்ஸு, இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல வந்து இந்த ஆம்புடேஷன் வந்து கன்சிடர் வந்து பண்றாங்க. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து
பெரிஃபரல் வாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி. இந்த பெரிஃபரல் வாஸ்குலர் இன்சஃபிஷியன்சி வந்து என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு அப்பர் லிம்ஸ் அண்ட் லோவர் லிம்ஸுக்கும் வந்துட்டு தனித்தனியாக ஆர்ட்ரிலாம் இருக்குது. லைக் லோவர் லிம்ல வந்து ஃபிமரல் ஆர்ட்ரியோட பிரான்ச்சஸ்ஸு, அப்பர் லிம்ல வந்து ஆக்சிலரி ஆர்ட்ரி, அல்னார் ஆர்ட்ரி, ரேடியல் ஆர்ட்ரி அப்படி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஆர்ட்ரி தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு லிம்ஸுக்கும் வந்து சப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஆர்ட்ரி வந்து சப்ளை பண்ணாமல் ஏதாவது ஒரு டிசீஸ்னால லைக் வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸு, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அத்ரோஸ்க்ளரோசிஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எம்பாலிசம் இருக்குது, அதுக்கப்புறம் ஈவன் வந்து நமக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸு, அதுக்கப்புறம் வந்து பர்கர்ஸ் டிசீஸு, இந்த மாதிரி டிசீஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளட் சப்ளை வந்து லோ லிம்ஸ்க்கோ அப்பர் லிம்ஸ்க்கோ வந்து கம்மியாகி நமக்கு வந்து கேங்க்ரின் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த கேங்க்ரின் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஹீல் ஆகவே ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ஆம்புடேட் பண்ணி எடுக்கிறது வந்து பெட்டர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து என்ன அப்படின்னா கன்ஜெனிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் லிம். இந்த கன்ஜெனிட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் லிம் பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போதே வந்து ஏதாவது ஒரு லிம்ஸ் வந்து ஆப்சண்ட் ஆகி பறக்கிறது, இல்லைன்னா மால்ஃபார்மேஷன் ஆகி பறக்கிறது, அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவங்களுக்கு வாக்கிங் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, ஆம்புடேட் பண்ணி ப்ராஸ்தட்டிக் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நார்மல் லைஃப்பை வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதில் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ப்ராக்சிமல் ஃபோக்கல் ஃபிமோரல் டிஃபிஷியன்சி. இந்த ப்ராக்சிமல் ஃபோக்கல் ஃபிமரல் டிஃபிஷியன்சி வந்து என்ன அப்படின்னா ஃபீமர் மட்டும் பறக்கும் போதே ஷார்ட்டாகவும் கம்மியாகவும் வந்துட்டு வளர்ந்துருக்கும். இதே மற்ற லிம்ஸு மற்ற போன்ஸ் எல்லாமே வந்து இதாக இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து யூனிலேட்ரலாக வந்து இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபீமர் வந்து கம்மியாக இருக்குல்ல அந்த இடத்துல ஆம்புடேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 7th ஒன் வந்து என்ன அப்படின்னா சிவியர் இன்ஃபெக்ஷன். இந்த சிவியர் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கேஸ் கேங்க்ரின், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு க்ரானிக் இன்ட்ராக்டபிள் இன்ஃபெக்ஷன்ஸ், ஆஸ்டியோமைலிட்டிஸு, அமைல்டோடோசிஸ், அன்ஸ்டேபிள் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், இந்த மாதிரி ஒரு சிவியரான இன்ஃபெக்ஷன் இருக்கிற கேஸ்லையும் நமக்கு இந்த ஆம்புடேஷன் வந்து இண்டிகேஷனாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஆம்புடேஷன் அதுக்கப்புறம் இண்டிகேஷன் ஃபார் ஆம்புடேஷன் வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஆம்புடேஷன் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. See you on next video. Bye.